ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். நேற்றுலேருந்து இந்த மந்த்க்கான ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சிலருக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துருந்தேன் கமெண்ட் செக்ஷன்லேயே. இன்னைக்கு வந்து மகாநதி ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். எஸ்டேவே இந்த அப்டேட் கிடச்சிச்சு. சாரி, இன்னைக்கு தான் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு நாள் தள்ளி ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒன்ஸ் ஷூட் ஸ்டார்ட் ஆனதுமே அப்டேட்ஸ் கிடைக்கும். பட் இன்னைக்கு வந்து ஷூட் இருக்குது, ஹீரோயின்கெலாம். ஸோ கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்சதுமே உங்க கூட வந்து நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது வந்து மகாநதியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். பிகாஸ் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பவுமே ரெகுலராக காமிப்பாங்க. அண்ட் குமாரனுடைய ஆக்டிங் ஸ்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே அதை பாராட்டி, அப்புறம் நம்ம ஈவன் விஜயன் தாத்தாலாம் அதை பாராட்டினாங்க. பட் இன்னசென்ட்ற பேர்ல நம்ம குமரன் அவர்கள் கொஞ்சம் முந்திரி கொட்டத்தனமா பேசி அதை அவர் கஷ்டமாகி ஈவன் அதை வந்து விஜய் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க இப்படி பேசணும் நானுமே எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்து அந்த சீனை கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வீக்கா போர்ஷன்ஸ் குட்டியா இருந்தாலுமே கியூட்டா இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் தான் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பூகம்பம். நிவின் அண்ட் காவேரியோடைய கான்வர்சேஷன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே சொல்றாங்க போல. பிகாஸ் பேபி இன்னும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா, யமுனா ஏன் இவ்வளோ டல்லா இருக்காங்கன்னு கேட்டு மேபி யமுனா அண்ட் காவேரிக்குள்ள அந்த டிஸ்கஷன் வரலாம், என்ன ஆச்சு அப்படின்ற டிஸ்கஷன். ஸோ அதை தெரிஞ்சு நம்ம காவேரி போயிட்டு நிவின் கிட்ட நான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செம்ம கோவமா. கண்டிப்பா இனிமேல் நிவின் மூவ் ஆன் ஆகிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அவர் வந்து அந்த கான்ட்ராக்டை பற்றி ஓப்பன் பண்ண போறாரா என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஸோ இவங்க கான்வர்சேஷன் விஜய்க்கு தெரிய வருமா, இல்லை விஜய் போகிற வழியிலே ஒரு பார்க்க போறாரா, அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரெடிக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எனிவேஸ் இந்த வாரம் சீன் வந்து இன்னையோட ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து மண்டே தான் எபிசோடு. ஸோ அது வரைக்கும் 2 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளை மறுநாள் ப்ரொமோ வந்துச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரொமோல நிவின் காவேரியை காட்டுறாங்களா, அதர்வைஸ் வெண்ணிலா விஜயை காட்ட போறாங்களா அப்படின்றத பெரிய த்ரில்லிங்காக இருக்குது. என்ன வந்து இந்த வாரம் கொண்டு வர போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு 400th எபிசோட் ஸ்பெஷல் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விஜய் வெண்ணிலா ஸ்பெஷலாக இருக்குமேனு. ஒருவேளை நிவின் காவேரி விஜய் ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறாங்களா. ஸோ எல்லாத்தையும் பார்க்க நானுமே உங்களை மாதிரி ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.